சான்ஸே இல்ல. சோ ஒரு வேற லெவல்ல வேற ஜிகர்தண்டா விட்டு நீ வந்து உரிமைன்னு சொல்ற. ஜிகர்தண்டா அதுதான் சார் மாஸ் டான்ஸ் சொல்லிட்டியா? ஓகே ஃபைன். 0.5% நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். ஏன் சூப்பரா இருக்கு. யாருங்க அந்த பையன் பார்த்தா அனிருத்ல பாதி இருக்காப்ல. நல்ல பாடி பில்டர். சர்க்கிள் ரொம்ப பெருசு, கிரவுண்டு பெருசு, என்ன வேணாலும் பண்ணலாம், பூந்து விளையாடலாம். ஏன்னா நான் கெட்டவன். சரி டவுன் இருக்கும் கண்டிப்பாக. டவுன் இல்லாமல் உங்களுக்கு அப்ஸ் கிடைக்காது. கண்டிப்பாக டவுன் பார்த்தா தான் அடுத்து ஏறுறபடி ஸ்ட்ராங்காக ஏறணுன்ற ஒரு லெசன் கிடைக்கும் நமக்கு கண்டிப்பாக. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நாட்டை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும். அவங்களோட பெரிய ஃபேன் இந்த பொண்ணு. ஆமா எல்லாருமே தான். அதுவும் அந்த பாட்டு வாவ், அந்த டான்ஸ் மாஸ், அது மட்டும் இல்லாம உங்களோட உரிமையின் எல்லாமே ரொம்ப யூனிக்கா சூஸ் பண்ணி சான்ஸே இல்ல. சோ ஒரு வேற லெவல்ல வேற ஜிகர்தண்டா விட்டு நீ வந்து உரிமைன்னு சொல்ற. ஜிகர்தண்டா அதுதான் சார் மாஸ் டான்ஸ் சொல்லிட்டியா? ஓகே ஃபைன். நம்மளுடைய தேசிய விருதுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அந்த நேஷனல் அவார்டு வாங்கின இந்த வின்னருக்கு கண்டிப்பாக கைத்தட்டி சூப்பராக என்கரேஜ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். என்ன மாதிரியான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு ஆஸ் அ ஹீரோவா? இல்லை கண்டிப்பாக எனக்கு கோட்டு வந்து ஜிகர்தண்டாக்கு அப்புறம் ஐம் வெரி எக்ஸைட்டட் எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும்ன்ற. நான் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம சொசைட்டியில் நடக்கிற டே டு டே இஷ்யூஸ் நிறைய இருக்குது. லைட்டாக சொல்லியிருக்கோம், மெசேஜ் சொல்ல இல்லை அட்வைஸ் பண்ணல, பட் இப்படி இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு மக்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே கோட்டு கண்டிப்பாக. ஓகே ஸோ கோ பொறுத்த வரைக்கும் கோட்டு அப்படின்றது வந்து ஒரு எப்போவுமே அந்த ஒரு தாட் இருக்கும். பார்ட் 1னா பார்ட் 2 அப்படின்ற மாதிரி எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோட்டு பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்பார்ப்பு. பாடல்கள் பொறுத்த வரைக்கும் லியான் ஜேம்ஸ் கலக்கிருக்காரு, சார்ட் எல்லாம் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த கோட்டு மூவி ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த். என்ன மாதிரியான ஒரு பெரிய ட்ரீட் நீங்கள் கொடுக்க போறீங்கன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? இல்லை அதான் சொல்கிறேன். இது பிஃபோர் எலெக்ஷன் வருது படம். நிறைய இஷ்யூஸ் இருக்குது நம்ம டே டு டே லைஃப்பில். இஷ்யூஸ் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து 0.5% நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம போடுற குப்பைனால அதை பே பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே அந்த டஸ்ட்டை அந்த குப்பையை போட்டு நம்ம அதுக்கு ஒரு கிளீனிங்க்கு ஒரு 5.5% ஒரு டாக்ஸ் பே பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சொசைட்டியில். நிறைய விஷயங்கள் இருக்குது. டேக்ஸ் பற்றி ஆகட்டும், வை வி ஆர் பேயிங் வேட், சர்வீஸ் டேக்ஸ் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ உங்களோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரமா இருக்கும்? என்ன மாதிரி ரோலில் நீங்கள் வரீங்க? ஃபுல்லாக கதையெல்லாம் சொல்ல வேணாம், கொஞ்சோண்டு அட்லீஸ்ட். நான் இதில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ ஜேர்னலிஸ்ட்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஹூ ரெப்ரசன்ட் பீப்புள், என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை. ஓகே ஒரு நல்லது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஜேர்னலிஸ்ட், அதை பாராட்டுறது ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு கெட்டது நடந்தாலும் அதை தட்டி கேட்குறது ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளான ரோல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் பிளேயிங் தட் ரோல். சரத் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், டைரக்டர் ஷரத் வந்து நான் ஆக்சுவலி இந்த கதை எனக்கு எல்ரட் சார் இதா அப்படின்னோடனே நான் ரொம்ப ஷாக். சார் யார் சார் டைரக்டர்னா, நான் கண்டிப்பாக இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு அனுபவம் வேணும், ஒரு ஏஜ் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்றது ஐ வாஸ் ஷாக். ஆனால் மீட் பண்ணும் போது தெரிஞ்சது நம்ம ஏஜ் தான், நம்ம ஜாதி தான். வெரி ஷாக், வெரி டேலண்டட், வெரி பிரில்லியன்ட். நீங்கள் அவர்கிட்ட எந்த விஷயம் சொன்னாலும் அதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு அந்தளவுக்கான ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன். என்ன சொல்கிறது, நான் ரொம்ப கொடுத்து வச்சேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் நான் இருக்கேன் அப்படின்றது. ரியலி ஐ தேங்க் டு மை டைரக்டர் அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மை ஹோல் டீம். இந்த படம் ஆன் ஆகி போயிட்டு இருக்கும்போது யார் மியூசிக் அப்படின்னு இருக்கும்போது வந்து லியான் ஜேம்ஸ் இந்த மாதிரி வாயா வீரான்ற ஒரு சாங். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது காஞ்சனாலேருந்து. ஸோ அந்த பையன்தான் அப்படின்னும் போது ஆமாங்க சவுண்டிங் நல்லா இருந்துச்சு, புதுசாக இருக்குது அப்படின்னா. பட் ஒன்ஸ் அந்த சாங் ரெடியாகி ஆடியோ எனக்கு காமிச்சோன்னே நான் ஷாக். ஏன்னா சூப்பராக இருக்குது. யாருங்க அந்த பையன் பார்த்தா அனிருத்ல பாதி இருக்காப்ல. நல்ல பாடி பில்டர். அதான் சொல்லு. அதாவது யாருமே பார்த்து நம்ம இடம் போடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் யானை பார்க்குறேன். வெரி டேலண்டட். எப்போ எதை பேசினாலும் மியூசிக் பற்றி தான் பேசுவாப்புல. அவன் ஒர்க்கு இது அப்படின்றது. ஏன்னா அங்கே வெளியே போலியா, பாட்டி கிட்டி போலியா, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டு போலியான்னு, பிரதர் ஐ எம் கமிட்டட் அப்படி. ஓ சாரி பிரதர், வித் மியூசிக் பிரதர் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கான ஒரு டெடிக்கேட்டடான ஒரு பையன். இல்லை சொல்லுது, எனக்கு பாடல் கேட்கும்போது தெரியும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் வந்து உன்னை மாட்டினால். ஓகே அப்துல் கலாம் சாரோட வரிகளில் அது லிசன் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ஒரு எனர்ஜி ஒன்று, பாசிட்டிவான எனர்ஜி ஒன்று கொடுக்கும். இட்ஸ் மை ஃபேவரட் நம்பர். அப்புறம் விடாதே,
கோயிலா இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் நமக்கு எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் வந்து உன்னை மாற்றினார். ஓகே, கோட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கா இந்த ஒரு பார்ட், இந்த பர்டிகுலர் சீன் இது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. இது வரைக்கும் நான் கரியர்ல வந்து இந்த கேரக்டர் வெரைட்டியா பண்ணும்போதும் இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. நீங்க ஃபீல் பண்ண சீக்வென்ஸ் தான் இதுவா இருக்க முடியும். எனி பர்டிகுலர் சீக்வென்ஸ்? இல்லை, கண்டிப்பாக நிறைய சீக்வென்ஸ் அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது பிரகாஷ் ராஜ் சார், சொல்ல தேவையில்லை. இஸ் எ லெஜண்ட். அவர் ஆக்டிங் பற்றி அவரோட எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது எல்லாமே சேலஞ்சிங்காக இருந்தது. நான் வந்து அப்படியே அந்த ஷார்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி வரும்போது எனக்குள்ளே அப்படியே வந்து இந்த டைலாக் எல்லாமே எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே நிப்பாட்டணும், டைலாக் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம், அந்த ரேட் ஆஃப் ஸ்பீச் எப்படி இருக்கணும், எப்படி டெலிவரி பண்ண போகிறோம், ஏன்னா முன்னாடி இருக்கிறது அவர். அதில் பயங்கர ப்ரிப்பரேஷனோட தான் இருப்பேன். கரெக்டாக அப்படியே வந்து அப்படியே உட்காந்து அவர் பாட்டி கூலாக வருவார். வந்து அப்படி பார்த்து சொல்லுவோம் எப்படி இருக்கிறது நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வருவார். மிமிக்ரி கூட நல்லா இருந்துச்சு. அப்படியே டக்குன்னு சாப்பிட்டு போயிடுவார். அப்படி ஒரு பெர்ஃபார்மர் அவர் பார்த்தோன்னே. பட் ஓகே, இவ்வளோ ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ பாபி சிம்மா வந்து முதல்ல படத்துக்கு வரும்போது நான் முதல்ல வில்லனா உள்ள வந்துடுறேன், அதுக்கப்புறம் நைஸாக ஹீரோ ஆயிடுறேன். அதான் அவன் பிளான் இல்லை ஆக்சுவலி. முதல்ல ஒரு வில்லன் மாதிரி இல்லாட்டி ஒரு மாதிரி நெகட்டிவாவோ இல்லை ஒரு மாதிரி ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைஸாக அப்படியே ஹீரோ இதுதான் பிளான் பண்ணி வந்தது அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் ரேடியோவில் சொல்லிடுறீங்க. அதான் அவன் பிளான். நான் ஆக்டர் ஆகணும்னு பிளான் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலி வில்லன் நெகட்டிவ்னு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா பாசிட்டிவ் நல்லவன்னா சர்க்கிள் ரொம்ப சின்னது. ஏன்னா நல்லவன் இல்லை, நடிக்கணும், எதுவும் பண்ண முடியாது, நான் நல்லவன் அப்படி ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் கெட்டவன் வச்சுங்களேன், சர்க்கிள் ரொம்ப பெருசு, கிரவுண்டு பெருசு, என்ன வேணாலும் பண்ணலாம், பூந்து விளையாடலாம். ஏன்னா நான் கெட்டவன், யூ கேன் ஓப்பன் யோர் ஹேண்ட். ஸோ அதனால எனக்கு அந்த நெகட்டிவ் ஷேட் ஆனால் ரொம்ப பிடிக்கும், நெகட்டிவ்னா ரொம்ப பிடிக்கும். பட் ஓகே, பாசிட்டிவ் வந்து அதுவும் அது இப்போ சொல்லுவோம்ல ஹீரோ அப்படின்னு நான் அப்படி பார்க்குறதே கிடையாது. ஆக்டர் அவ்வளோதான். நம்ம என்ன ரோல் பண்ணாலும் அது ஒரு ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் பெரிய ரோலாக இருந்தாலும் ஆனால் வந்தால் நம்ம பண்ணால் நம்ம தான் மட்டும்தான் பண்ண முடியும், நம்ம பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ஒரு இது. அவ்வளோதான். சூப்பர். ஸோ கோட்டு திரைப்படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஹீரோவா வந்து ஒரு பெரிய ஒரு சமயத்துக்கு தலையில் வச்சு இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது ஹீரோவா படம் வரும்போது? ஏன்னா ஒவ்வொரு படங்கள் வந்து வெற்றி படங்களாக வந்துட்டு இருக்குது, சில படங்கள் போகிறது உண்டு. பட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது கூட பார்க்கட்டே என்ன தலைவர் சொன்ன மாதிரி கீழே சோதனையை சந்திச்சாதான் சாதனையை பண்ண முடியும். தலைவர் சொன்னதான். சரி, டவுன் இருக்கும் கண்டிப்பாக. டவுன் இல்லாமல் உங்களுக்கு அப்ஸ் கிடைக்காது. கண்டிப்பாக டவுன் பார்த்தா தான் அடுத்து ஏறுறபடி ஸ்ட்ராங்காக ஏறணுன்ற ஒரு லெசன் கிடைக்கும் நமக்கு கண்டிப்பாக. வெரி அந்த ஹீரோ நான் அப்படி பார்க்குறது இல்லைங்க. இந்த ஹீரோ படம் லீட் பண்ணுறோம், அவ்வளோ. ஐ எம் ஜஸ்ட் லீடிங் த ஸ்கிரிப்ட் அண்ட் த ஸ்டோரி, அவ்வளோதான். அப்படியே தான் பார்க்குறது. தவிர்த்து ஹீரோன்னு ஒரு ஹீரோயின் கொடுப்பாங்க, டான்ஸுக்கு பிடிக்காது ஆக்சுவலாக எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம். பட் கதையை லீட் பண்ணுறேன், அவ்வளோதான். சூப்பர். சோதனை இருந்தால் தான் என் சாதனை ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். கோட்டு ஏ பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு எங்கிட்ட வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற 10 ரூபா ஆகட்டும், இல்லை 100 ரூபா ஆகட்டும், 120 ரூபா ஆகட்டும், அதுக்கான வர்த்தான படம் கோட்டு. ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு படம். நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு தெரியணும் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம தெருவில் என்ன நடக்குது, நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்றது எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியணும். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் தட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கான ஒரு படம் கோட்டு. கண்டிப்பாக பாருங்கள். 100% இட் வில் என்டர்டெயின் யூ. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு சின்ன ஒரு கில்ட் கண்டிப்பாக கொடுக்கும் எல்லாத்துக்கும். அடடா இது நமக்கு தெரியாமல் போச்சேன், ஏன் இப்படி இருக்கோன்ற ஒரு கில்ட் கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கும். அதுக்காண்டி கோட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Thanks a lot. சரக்கு பாடல் அது வந்து அதுவும் அது தேவைப்படுற பாடல் தான் அது கதைக்கு. ஸோ பாலா வந்து அந்த பிளேட்டை தட்டினாரு, அந்தோனி பாடினாரு. நான் என் ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ணேன். அது வந்து ரெஃபரன்ஸ்க்காக எடுத்தது. எங்கள் டீமோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னா, சாங்காக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் வந்துட்டு சார் 1/2 hourல முடிக்கணும், 1 hourல முடிக்கணும் அப்படி தான் சொல்லுவோம். விஜய் சேதுபதிக்கு வந்து எப்போவுமே நான் ஸ்கிரிப்ட் சொல்லிடுவேன். ஏன்னா அவர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவார், அதை ரைட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பாபிக்கு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ இந்த 2 தான் படம் எடுக்கும் போது தான் சொன்னார். ஆக்சுவலி கதை நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. அது தெரியாம அந்த நம்பிக்கையில தான் நடிக்க வந்தீங்களா சார்? இல்லை, அன்னைக்கு நீங்கள் இது எப்போனா ஷூட்டிங் நடந்து ஒரு 40 நாள் கழிச்சு சொன்னார். அப்புறம் இந்த கேரக்டர்னு யோசிக்கும் போது அசிஸ்டன்ஸ் அவங்க சொன்னாங்க அவர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரை கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணி டார்ச்சர் பண்ணி ஒரு 6 வாட்டி ஆடிஷன் பண்ணி திரும்ப ஆனால் எல்லா வாட்டி வந்தார், ரெகுலராக வந்தார். சீரியஸாக சொன்னார், இல்லை ஆக்சுவலி கார்த்திக் கூப்பிட்டார், என்னென்னு அந்த பொண்ணு என் கண்ணை பார்க்கறதுனால டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு.